என்னோட பிசினஸ ப்ரமோட் பண்றதுக்கு நான் ஒரு வெப்சைட் வச்சுக்கணுமா? இல்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணுமா? ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்லைன் விசிட்டிங் கார்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வெப்சைட்ல யூ பிளே பை யுவர் ஓன் ரூல். ஆனா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அந்த பிளாட்ஃபார்ம்ஸோட ஓனர்ஸ் நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. அந்த ரூல்ஸ் எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். உதாரணத்துக்கு சர்டன் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம். இந்த டைப் ஆஃப் கண்டென்ட் எல்லாம் வந்து நாங்க ரீச் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க மாத்தலாம். அண்ட் பிராண்ட்ஸ் ஆர் அதர் பிசினஸஸ் எப்படி அவங்களுடைய கண்டென்ட்டை பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற விதத்திலையும் சோஷியல் மீடியா ஓனர்ஸ் நிறைய ரூல்ஸ் கொண்டு வரலாம். இந்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு ஒத்து வரலாம், ஒத்து வராமலும் போகலாம். பட் உங்களுடைய ஓன் வெப்சைட்ல இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ உங்களுடைய ஓன் வெப்சைட் அப்படிங்கிறது நீங்க ஓன் பண்ணக்கூடிய, அதாவது உங்களுக்கு சொந்தமான ஒரு ஸ்பேஸ். யூ பே ஃபார் இட் அண்ட் உங்களுக்கு சொந்தமான ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் காணா போயிடும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. இதுவே சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸா இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் அது பேன் ஆகிறதுக்கோ, அந்த அக்கௌண்ட் போறதுக்கோ, அந்த ஐடி போறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு ரெண்டுமே தேவை. யூ மஸ்ட் ஹேவ் போத் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்க பிசினஸ்க்குன்னு உங்களுடைய ஐடென்டிட்டியை நிறுவுற மாதிரி ஒரு வெப்சைட் கண்டிப்பா வேணும். அதே சமயம் அதை மட்டும் ரிலை பண்ணிருக்காம சோஷியல் மீடியா பிரசன்ஸும் உங்களுக்கு வேணும். ஏன்னா ஒரு பிராண்டுக்கு சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கா அப்படின்னு இப்ப நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. So hope this helps. All the best.